வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸாக இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள், நார் சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் இருக்குங்க. தினமும் சிறிதளவு நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்கப்பெற்று உடல் அதிக சுறுசுறுப்போடு இயங்க ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனையும் பெறுவதால் எந்த விதமான நோயுமே நம்மை தாக்காத அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக வாழலாங்க. ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்களால் நம்முடைய உடலுக்கு என்னென்ன மருத்துவமைகள் கிடைக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தலைமுடி பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிடணுங்க. நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது, அதே போல் அதிகாலையில் ஒரு நெல்லிக்காயில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே நமக்கு வந்து கிடைக்கப்பெறும். தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இயற்கையான பளபளப்பு தன்மையை தலைமுடிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுக்குங்க. இப்போ உங்களுக்கு பேன், பொடுகு தொல்லை தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும், முடி கொட்டுறது, அதுக்கப்புறம் முடி பலவீனமாக இருக்கிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனை, இளநரை பித்தநரை இருந்தாலுமே அதை உங்களுக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு, அதை அறவே நீக்குவதற்கு, மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்காகவே நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் தலைமுடிகளினுடைய வேகமான வளர்ச்சியுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து தூண்டுங்க உங்களுக்கு. இப்போ இளநரை பித்தநரைலாம் சரி பண்ணிக்கலாம், மீண்டும் நீங்கள் வராமல் தடுத்துக்கொள்ளலாம். அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நீங்கள் பெறணும் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸையும் உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகள், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு சிறந்த உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்குங்க. ஏன்னா அனைவருக்குமே தங்களுடைய வயது மற்றும் உயரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உடல் எடையை வந்து நம்ம பாதுகாக்கணும்னு நினைப்போம். அதுதான் ஆரோக்கியமும் கூட. ஸோ ஒருவேளை உங்களுக்கு உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த உடல் எடையை குறைக்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ஸ், அந்த ஊட்டச்சத்து மிக்க பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, நீர் சத்து அதிகமாக இருக்குது. அப்போ தினமும் காலையில் 20 to 30 மில்லி அளவு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து தண்ணி குடித்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய நார் சத்து உணவுகள் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறத முன்னாடியே தடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய உடலை ஏற்கனவே படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளையுமே கரைத்து அது உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துருங்க. ஸோ உடல் எடையை குறைக்கும். அப்போ உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்து, அந்த கொலஸ்ட்ரால்ஸுமே கரைச்சி உங்களுக்கு வேண்டிய எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துறதால உடலுக்கு வேண்டிய சக்தியாக அது மாறிடும். அப்போ தேவையில்லாத கொழுப்புகள், தொப்பைகள் இது எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. கணக்கச்சிதமான கட்டுடல் மீனியை நீங்கள் வந்து பெற ஆரம்பிப்பீங்க. இப்போ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ஸு, பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு தான் குறைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு உணவாக தான் நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு இருக்குது. எலும்புகள் உங்களுக்கு வலிமை பெறணும் அப்படின்னா நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே அவங்களுடைய எலும்புகள் வந்து வலிமையாக அவங்க இருக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. அப்படி வலிமையான எலும்புகள் வந்து உருவாக்கணும் அப்படின்னா கால்சியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை அவங்க அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட ரிசர்ச்சில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது, நெல்லிக்காய் அதிகாலையில் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற செல்கள் வந்து செயல்பாடு இழந்து போகுது அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் இந்த ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற அந்த செல்களினுடைய செயல்பாட்டை வெகுவாக குறைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போகிறதுக்கு முக்கியமான காரணமாகவே இருக்குது. மேலும் ஆர்த்ரைட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுக்கும்பொழுது கொடுத்து செக் பண்ணும்போது அவங்களுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் இது எல்லாமே வெகுவாக குறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே ஏற்படாமல் இளைஞர்களும் முதியவர்களும் எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொண்டு உடலை உறுதி பெற வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக தெரிய
தெரிய வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்குங்க இல்லையா? இப்போ கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை நம்ம மேற்கொள்ளும் பொழுது எதிர்காலத்தில் கண் புரை கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்குங்க. ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் வந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்பவர்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய கருவிழி, அந்த கருவிழிகள் இருக்கக்கூடிய திசுக்களுடைய வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து வெகுவாக குறைக்கப்படும். இதன் மூலமாக கண்கள் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம், மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். இப்போ நமக்கு வந்து கண் பார்வை திறன் நம்ம கூர்மைப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னாலே நம்மளுடைய கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா விட்டமின் ஏ இருக்கிறதால அது உங்களுடைய கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்தி விழிப்படலம் சேதமடையாமல், மாகுலர் டீஜெனரேஷன் ஏற்படாமல், எல்லா விதமான எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கூர்மையாக இருக்கக்கூடிய அந்த பார்வையை உங்களுக்கு பராமரிக்கிறதுக்கும், கூர்மை இழந்து போன கண் பார்வையை கூர்மையாக மாற்றுறதுக்குமே நெல்லிக்காய் ஜூஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா நம்முடைய மூளையை வந்து சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு நம்முடைய உடல்ல இருந்து ரத்த ஓட்டம் வந்து மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணுங்க. அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை நம்ம வந்து சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடும் போதே மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து வேகம் எடுக்க ஆரம்பிச்சிடும். நெல்லிக்காய் ஜூஸ்ல நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குங்க. இதனால மூளைக்கு நாமளாகவே வந்து சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை உறுதிப்படுத்திக்கலாம். அப்போ தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கு எல்லாமே சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படும். மேலும் நமது ஞாபக சக்தியுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அதிகரிக்குங்க. பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது குறைய ஆரம்பிக்கும். மேலும் மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய ஆபத்தையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு வந்து தடுத்து விடுங்க. அப்போது சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல், எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றையும் வந்து நம்ம பெறலாம். மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாய ஆரம்பிக்கும். சுறுசுறுப்பாக செல்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு நம்ம மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். சுவாச நோய்கள் தீர்ந்து ஆரோக்கியமாக சுவாச மண்டலம் இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ்ல விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்குங்க. இந்த விட்டமின் சி சத்து என்ன பண்ணணும்னா தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக உங்களுக்கு வந்து குணப்படுத்திடும். டிபி என்று சொல்லக்கூடிய அந்த டியூபர்குலோசிஸ் நோய் இருக்குங்க இல்லையா, காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள், மூச்சு திணறல் ஏற்படுபவர்கள், ஆஸ்துமா பிரச்சனை இருக்கவங்க, ஸோ இவங்க எல்லாருமே தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல் போன்ற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். சீராக அவங்க சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள், ஆபத்தான கிருமிகளையுமே அழித்து அதை உடலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து செய்யுதுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுவாச மண்டலம், ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே உங்களுக்கு வந்து சிறப்பாக இயங்க ஆரம்பிக்கும். நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ ஆர்த்திரோக்ளீரோசிஸ் அப்படின்றது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்த்திரோக்ளீரோசிஸ் அப்படின்றது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள், ரத்த நாளங்களில் அதிக கொழுப்பு படிஞ்சு அந்த ரத்த நாளங்களில் சுலபமாக ரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய், அது ஒரு குறைபாடு. அப்போ இந்த ஆர்த்திரோக்ளீரோசிஸை வந்து நம்ம கியூர் பண்ணணும் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. நெல்லிக்காய் ஜூஸில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் அப்படின்ற வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றிவிடும். ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படியாமலும் பார்த்துக்கொள்ளும். ஸோ இதன் மூலமாக இதயத்திற்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கிறதால மயக்கம், தலைவலி, குமட்டல் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இருக்காது. இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.